இப்ப மருத்துவ உலகத்துல ஒரு நோய கண்டுபிடிக்கிறத பத்தி பேசும்போது, அதுல எப்பவுமே ஒரு துல்லியம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கை உடைந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ரே எடுத்தா அந்த உடைஞ்ச எலும்பு ஒரு வெள்ளை கோடு மாதிரி மிக துல்லியமா நமக்கு தெரியும். டாக்டர் அத காட்டி, "இதோ பாருங்க, இங்க தான் பிரச்சனை. இதுதான் தீர்வு" அப்படின்னு ரொம்ப நேரடியா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம சொல்லுவாரு. ஆமா ஆமா, அதுல எந்த குழப்பமும் இருக்காது. கண்ணுக்கு நேரா தெரியற ஒரு பௌதீக உண்மை அது. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியற சுலபமா வகைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் மனிதர்களுக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனா அது நமக்கு ஒரு விதமான பாதுகாப்பையும் நிம்மதியும் கொடுக்கும். சரியா சொன்னீங்க. ஆனா, இந்த மனிதர்களோட ஆன்மீகம், தத்துவம், அவங்களோட ஆழமான நம்பிக்கைகள், அப்புறம் உளவியல் அப்படின்னு வரும்போது, திடீர்னு அந்த எக்ஸ்ரே மிஷின் வேலை செய்யாம போயிடுது. நாம பார்க்குற இந்த தத்துவ உலகம் ரொம்பவே மர்மங்கள் நிறைந்தது. மனித மனம் எப்படி வேலை செய்யுது? அது ஏன் சில விஷயங்கள கண்மூடித்தனமா நம்புது? ஏன் சில விஷயங்கள அடியோடு நிராகரிக்குது? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய புதிர். கண்டிப்பா. மனித மனதையும் அதோட நம்பிக்கைகளையும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சிக்கலான வலை அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் பல ஆயிரம் வருஷங்களாவே இதை பற்றிய தேடல்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த தேடலின் ஒரு பகுதிக்கு தான் உங்களை இந்த ஆழமான அலசல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் எதையும் புதிய கோணத்தில் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள நினைப்பவர் என்பது எனக்கு தெரியும். இன்னைக்கு நாம எதை பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழங்கால மற்றும் ஆழமான ஆன்மீக தத்துவ கருத்துக்களை கொண்ட சில குறிப்பிட்ட வேத வரிகளைத்தான். அதுவும் குறிப்பா 113லிருந்து 119 வரையிலான வரிகள். மனிதர்களோட மத நம்பிக்கைகள், குழு மனப்பான்மை, இறைவனோட தன்மை, மனித மனதோட அடிப்படையான சந்தேகங்கள், இதையெல்லாம் இந்த வரிகள் எப்படி உளவியல் ரீதியா பிரித்து மேய்கின்றன அப்படிங்கறத நாம அலச போறோம். இதுல தொடங்குவதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்கே தெளிவுபடுத்தி விட வேண்டும். எந்த ஒரு மத அல்லது அரசியல் சார்பும் இல்லாமல் முற்றிலும் ஒரு நடுநிலையான கண்ணோட்டத்தில் இந்த மூலவரிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் ஆராய்வதுதான் நமது நோக்கம். ஆமா. இது எந்த மார்க்கம் சரி, எந்த மார்க்கம் தவறு அப்படின்னு தீர்ப்பு சொல்வதற்கான இடமல்ல. இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கும் மனித உளவியலையும் தத்துவத்தையும் புரிந்து கொள்வது மட்டும்தான் நமது ஒட்டுமொத்த இலக்கு. அருமையான விளக்கம். சரி, நேராக விஷயத்துக்கு வருவோம். இந்த வேத வரிகளில் ஆரம்பமே ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் ஒரு முரண்பாடான மனித இயல்பை காட்டுகிறது. அதாவது, யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு சரியான மார்க்கத்திலும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யூதர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை அப்படின்னு அவங்கள நிராகரிக்கிறாங்க. ஆமா, ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி மாத்தி நிராகரிக்கிறாங்க. ஆனா விந்தை என்னன்னா, இவங்க ரெண்டு பேருமே தௌராத், அதாவது பழைய ஏற்பாடு அப்படிங்கிற ஒரே வேதத்தை தான் வாசிக்கிறாங்க. அதுதான் இதுல மிகவும் ஆச்சரியமான விஷயம். ஒரே புத்தகத்தை படித்துக்கொண்டு ஒருவரையொருவர் முற்றிலும் நிராகரிப்பது. அது எப்படி சாத்தியம்? இதைவிட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, வேதமே அறியாத, எந்த ஒரு அறிவும் இல்லாத மற்றவர்களும் இதே மாதிரி தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு இந்த வரி பதிவு செய்யுது. இதற்கான உண்மையான தீர்ப்பை இறைவன் மறுமையில் வழங்குவான் அப்படின்னு இது முடிகிறது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னா, ரெண்டு பேர் ஒரு மாபெரும் புதையலை தேடி போறாங்க. ரெண்டு பேர் கையிலையும் ஒரே வரைபடம் தான் இருக்கு. ஆனா அந்த வரைபடத்தை வச்சுக்கிட்டு, நீ போற பாதை முற்றிலும் தப்பு, நான் போறது மட்டும்தான் சரி அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி தெரியலையா? அந்த வரைபட உதாரணம் மிகச்சரியானது. மனிதர்கள் தங்களுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளை எவ்வளவு சுலபமாக மறந்து விடுகிறார்கள் அல்லது வசதியாக மறைத்து விடுகிறார்கள் என்பதை அது ரொம்ப துல்லியமாக காட்டுகிறது. ஒரே அடிப்படை, ஒரே வேதம், ஆனால் அதை வைத்துக்கொண்டு தங்களை மட்டுமே சரியானவர்கள் என்று உரிமை கொண்டாடும் அந்த மனித ஈகோ, அதாவது அகந்தை எப்படி வேலை செய்கிறது என்பதை இந்த வரிகள் ஆழமாக விமர்சிக்கின்றன. ஓ, அப்போ இது வெறும் மதம் சார்ந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இல்ல. இது மனிதனின் அடிப்படை உளவியல். ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ எங்கள் குழு மட்டும்தான் சிறந்தது, மற்றவர்கள் எல்லாம் தவறானவர்கள் அப்படிங்கிற அந்த மனநிலையத்தான் இது சுட்டி காட்டுதா? ஆம், அதைத்தான் நாம் குழு மனப்பான்மை அல்லது சிந்தனை ரீதியான பழங்குடி மனநிலை அப்படின்னு சொல்றோம். ஒரு கருத்து அல்லது அடையாளம் தங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று ஒரு குழு நினைக்கும்போது மற்றவர்களை தங்களுக்கு சமமானவர்களாக அவர்களால் பார்க்க முடியவில்லை. அறிவில்லாதவர்களும் இதையேதான் செய்கிறார்கள் என்று இந்த வரி மிக அழுத்தமாக சொல்லும்போது அது ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறது.
வாவ்! அதாவது அறிவு இருக்கிறவங்க இல்லாதவங்க ரெண்டு பேருமே இந்த ஈகோ பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. சரியா பிடிச்சிங்க. உங்களிடம் வேத அறிவு இருக்கிறதா இல்லையா என்பது பிரச்சனை அல்ல, மனிதனின் ஈகோ எந்த அளவுக்கு அறிவை மறைக்கிறது என்பதுதான் பிரச்சனை. யார் சரி யார் தவறு என்பதற்கான தீர்ப்பு சொல்லும் தகுதி மனிதர்களிடம் இல்லை, அது இறைவனிடம் மட்டுமே இருக்கிறது என்று சொல்வதன் மூலம் மனிதனின் தீர்ப்பிடும் மனநிலைக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. சரி, இந்த சிந்தனை மோதல் வெறும் வார்த்தைகளோடவோ அல்லது தத்துவ விவாதங்களோவோ நின்றிருந்தா பரவாயில்ல. ஆனா இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. அது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு அடுத்தடுத்த வரிகள் விளக்குகிறது. சித்தாந்த ரீதியாக ஒருத்தர் நிராகரிப்பது அப்படிங்கிற நிலையிலிருந்து இது வன்முறையாகவும் அடக்குமுறையாகவும் மாறுது. ஆமா, அது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. இறைவனின் வழிபாட்டுத் தலங்களில், குறிப்பாக மஸ்ஜிதுகளில், அதாவது பள்ளிவாசல்களில் அவனது பெயர் கூறப்படுவதை தடுத்து அந்த இடங்களை பாழாக்க நினைப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு இது சொல்கிறது. அப்படி தடுப்பவர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவும் அதன் பிறகு வேதனையும் உண்டு என்று கடுமையாக எச்சரிக்கிறது. அந்த இடங்களுக்கு மக்கள் அச்சத்துடனேயே நுழைய வேண்டும் அப்படின்னு கூட சொல்லுது. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. ஒரு கட்டடத்தை இடிப்பதோ அல்லது அங்கே மக்கள் செல்வதை தடுப்பதோ ஏன் மிகப்பெரிய அநீதி என்று வகைப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நீங்கள் முன்னாடி சொன்ன அந்த ஈகோ, மற்றவர்களை நிராகரிக்கும் அந்த அகந்தை ஒரு கட்டத்தில் அதிகார வெறியாக மாறுகிறது. வழிபாட்டுத் தலங்கள் என்பவை வெறும் செங்கற்களும் சிமெண்ட்டும் மரப்பலகைகளும் சேர்ந்த வெறும் கட்டடங்கள் அல்ல. அதை மனிதர்களோட ஆன்மீக சுதந்திரத்தின் குறியீடுகள்னு சொல்லலாமா? ஒருவருடைய அடைக்கலம் அல்லது அமைதிக்கான சரணாலயம் போல. ஆழமான கருத்து. மனிதர்கள் தங்களின் அன்றாட போராட்டங்களிலிருந்து, உலகத்தின் சத்தங்களிலிருந்து விடுபட்டு தங்களை விட பெரிய ஒரு சக்தியோடு அமைதியாக இணைந்து கொள்ளும் இடங்கள் அவை. அதை தடுப்பது என்பது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமையை பறிக்கும் செயல். ஆழமான கருத்து. இத கேட்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பான, நீங்கள் முழுமையாக அமைதி அடையும் ஒரு இடத்திற்குள் நீங்கள் நுழையவே கூடாது என்று யாராவது தடுத்தால் அது உங்கள் அடையாளத்தையே அளிக்கும் ஒரு முயற்சி அல்லவா? அதனாலதான் இதற்கு இவ்வளவு கடுமையான வார்த்தைகளில் அவனை விட பெரிய அநியாயக்காரன் இல்லை என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீங்க சொல்றது பார்த்தா ஆன்மீக பகைகள் எப்படி பௌதீக கட்டடங்கள் மீதான வன்முறையாக, ஆக்கிரமிப்பாக மாறுதுங்கிற அரசியல் மற்றும் சமூக வரலாற்றை இந்த வரி அப்பட்டமா காட்டுதுன்னு புரியுது. ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க. அந்த வழிபாட்டு தலம் தடுக்கப்பட்டு விட்டால் அல்லது ஒரு குழுவினர் அதை முற்றிலுமாக அழித்து விட்டால் இறைவன் அங்கு மட்டும்தானா இருக்கிறான்? கட்டடம் இல்லனா இறைவனும் இல்லன்னு ஆகிடுமா? மனிதர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஒரு இடத்தை அழித்துவிட்டால் அந்த நம்பிக்கையையும் அதற்கான இறைவனையும் அழித்து விடலாம் என்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அதைத் தொடர்ந்து வரும் 115ஆம் வரி இந்த குறுகிய சிந்தனையை சுக்குநூறாக உடைக்கிறது. கிழக்கும் மேற்கும் இறைவனுக்கே உரியன, எத்திசையை நோக்கினும் அங்கு அல்லாஹுவின் முகம் இருக்கிறது என்று அது மிக தெளிவாக சொல்கிறது. ஓ, எனவே இதன் ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன? இது எப்படி இருக்குன்னா, சூரிய ஒளியை ஒரு அறைக்குள் மட்டும் அடைத்து வைக்க முடியாது என்பது போல இறைவனை ஒரு குறிப்பிட்ட திசையிலோ கட்டடத்திலோ அடைக்க முடியாது என்கிறதா இந்த வரி? சரியாக, மிகச்சரியான ஒப்புமை இது. கிழக்கு மேற்கு என்ற திசைகளும் கட்டிடங்களும் மனிதர்களாகிய நமக்குதான் தேவை. நாம் வாழும் இந்த காலமும் இடமும் என்ற அளவீடுகளுக்குள் இறைவன் கட்டுப்பட்டவன் அல்ல. அவன் மிக விசாலமானவன், அனைத்தையும் அறிந்தவன் என்று இந்த வரிகள் இறைவனின் தன்மையை எல்லைகள் இல்லாத ஒன்றாக விரிக்கின்றன. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் இணைத்து பார்த்தால் நிறைய விஷயங்கள் புரியும். ஆமா, இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இறைவனுக்கு எல்லைகள் இல்லைன்னு சொன்ன அதே மூச்சுல 116ஆம் வரியில இறைவன் தனக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்தி கொண்டான் அப்படிங்கிற வாதத்தையும் இது ஆணித்தரமா மறுக்கிறது. வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கு கீழ்ப்படிந்தவையே தவிர அவனுக்கு சந்ததியாக மாறும் தகுதி எதற்கும் இல்லை என்று கூறுகிறது. நான் யோசிக்கிறேன், ஏன் மனிதர்கள் இறைவனுக்கு ஒரு சந்ததி, அதாவது குழந்தை அல்லது குடும்பம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க? இது மனித உளவியலின் இன்னொரு முக்கியமான கூறு. மனிதர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வைத்துக்கொண்டுதான் தெரியாத விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். மனிதர்களுக்கு எப்போதுமே ஒரு உருவம் தேவைப்படுகிறது. அதாவது தங்கள மாதிரியே கடவுளோ இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, மனிதர்களாகிய நாம் எப்படி குடும்பம், உறவுகள், சந்ததி என்று வாழ்கிறோமோ, மனித அரசர்கள் எப்படி தங்கள் வாரிசுகளுக்கு அதிகாரத்தை மாற்றிக் கொடுக்கிறார்களோ, அதே போன்ற ஒரு கட்டமைப்பை இறைவனுக்கும் கொடுக்க முயற்சிக்கிறோம்.
நமது இயல்புகளை அப்படியே இறைவன் மீது ஏற்றி பார்க்கிறோம். இதைத்தான் தத்துவத்தில் ஆந்த்ரோபோமார்பிசம், அதாவது மனித உருவகப்படுத்துதல் என்று சொல்வார்கள். அதாவது மனிதர்கள் தங்களோட குறைகளையும் வரம்புகளையும் அளவுகோலா வச்சுக்கிட்டு அந்த அளவுகோலுக்குள்ள இறைவனை பொருத்தி பார்க்க ஆசைப்படுறாங்க. ஆமா, இது எப்படி இருக்குன்னா, ஒரு பரந்த முப்பரிமாண உலகத்தை, அதன் ஆழத்தையும் அகரத்தையும் வெறும் இருபரிமாண காகிதத்தில் வரைய நினைப்பது போல, காகிதத்தில் வரையும் போது உண்மையான ஆழம் காணாமல் போய்விடும் அல்லவா? அதுபோலத்தான் மனித உறவுகளை இறைவனுக்கு பொருத்துவதும். வாவ், அந்த இருபரிமாண உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கு. சந்ததி என்ற கருத்தை மறுப்பதன் மூலம் படைப்பிற்கும் படைத்தவனுக்கும் இடையிலான வித்தியாசத்தை மிக தெளிவாக இது கோடிட்டு காட்டுகிறது. படைக்கப்பட்ட எந்த ஒன்றும் அவனுக்கு சமமாகவோ அல்லது அவனது அங்கமாகவோ முடியாது. இந்த தத்துவார்த்தமான புரிதலின் தொடர்ச்சியாகத்தான் 117ஆம் வரியில இறைவன் எந்த முன்மாதிரியும் இன்றி வானங்களையும் பூமியையும் படைத்தவன் என்ற கருத்து வருகிறது. அவன் ஒன்றை முடிவு செய்து ஆகுக என்று கூறினால் அது உடனே ஆகிவிடும் என்ற படைப்பின் பேராற்றலை பற்றி இந்த வரிகள் பேசுகின்றன. ஆனா நான் இங்க ஒரு வலுவான எதிர்கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். தாராளமாக கேளுங்க. எவ்ளோ பெரிய ஆற்றல் கொண்ட, எதையும் ஆகுகன்னு சொன்னா உடனே ஆகிவிடுகிற இறைவனை பற்றி மனிதர்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறார்கள்? அறிவில்லாதவர்கள் இறைவன் நம்முடன் நேரடியாக பேசக்கூடாதா அல்லது ஒரு அத்தாட்சி நேரடியாக நமக்கு வரக்கூடாதா என்று கேட்கிறார்கள்னு 118ஆம் வரி சொல்லுது. மேலும் மூசாவிடமும் முந்தைய மக்கள் இப்படித்தான் கேட்டார்கள், அவர்களின் உள்ளங்கள் ஒத்திருக்கின்றன என்றும் சொல்கிறது. நான் என்ன கேக்குறேன்னா, இதுல என்ன தப்பு? என்ன தப்புன்னு கேக்குறீங்களா? ஆமா, நாம ஒரு தகவல் தொழில்நுட்ப யுகத்துல இருக்கிறோம். எல்லாமே நமக்கு நேரடியாகவும் உடனடியாகவும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது மனித இயல்புதானே. ஒரு கேள்வியை கேட்டா அடுத்த நொடியே நமக்கு பதில் கிடைக்கணும். எதையும் ஆராய்ந்து பௌதிக ஆதாரங்களோட பாக்குறது தான் அறிவியல் மனப்பான்மை. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண மனிதன் இறைவன் நேரா வந்து என்கிட்ட பேச வேண்டிதானே? ஒரு அற்புதம் என் கண்ணுக்கு முன்னாடி நடந்தா நான் சுலபமா நம்பிடுவேனே. நான் ஏன் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்பணும் அப்படின்னு கேட்பது ரொம்ப நியாயமான ஒண்ணுதானே. இதை ஏன் ஒரு குறையா இந்த வரி விமர்சிக்கிறது? நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ஆழமானது. பலரும் தங்களுக்குள் கேட்க நினைப்பது. நீங்க தகவல் தொழில்நுட்ப யுகத்தை குறிப்பிட்டீங்க. ஆனால் இந்த சந்தேகம் இன்றைய ஸ்மார்ட் போன் காலகட்டத்திற்கு மட்டும் உரியதல்ல என்பதைத்தான் இந்த வரி முன்னிருந்தவர்களும் இப்படித்தான் கேட்டார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் ஒத்திருக்கின்றன என்று அழகாக பதிவு செய்கிறது. ஓ, அதாவது காலம் மாறினாலும் மனிதர்களோட அந்த அடிப்படை சந்தேகம் மாறல. சரியாக சொன்னீங்க. மனிதனின் மூளை எப்போதுமே தன் கண்களால் பார்க்கக்கூடிய, காதுகளால் கேட்கக்கூடிய பௌதிக ஆதாரங்களை தேடுகிறது. கண்ணால் காண்பதே நிஜம் என்று நாம் நினைக்கிறோம். ஆமா, அது நம்ம சர்வைவல், அதாவது தப்பிப்பிழைக்கும் உள்ளுணர்வு சார்ந்த ஒரு விஷயம் இல்லையா? உண்மைதான். ஆனால் இங்கே படைப்பவனின் ஆற்றல் என்பது ஆகுக என்றாலே ஆகிவிடும் எல்லையற்ற ஆற்றல். அதை மனிதனின் குறுகிய ஐம்புலன்களால் எப்படி நேரடியாக கிரகிக்க முடியும்? ஒரு மனிதன் தன்னை விட எல்லையற்ற, காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் சக்தியை தன் மட்டத்திற்கு இறங்கி வந்து தன் மொழியில் பேசச் சொல்வதில்தான் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறது. நீங்க சொல்றத பார்த்தா நம்ம முன்னாடி பேசின அந்த இருபரிமாண காகித உதாரணம் தான் இங்கேயும் வருதுன்னு நினைக்கிறேன். முப்பரிமாண உண்மை இருபரிமாண காகிதத்துக்குள்ள அடங்காது. மிகச் சரியான இணைப்பு. வானமும் பூமியும் எந்த ஒரு முன்மாதிரியுமின்றி படைக்கப்பட்டதே ஒரு மிகப்பெரிய அத்தாட்சிதான் என்று இந்த வரிகள் வாதிக்கின்றன. அதாவது அத்தாட்சிகள் இல்லை என்பது பிரச்சனை அல்ல, உண்மையை நம்புபவர்களுக்கு அத்தாட்சிகள் ஏற்கனவே தெளிவாகவே உள்ளன என்று இந்த வரி முடிக்கிறது. இதை புரிந்து கொள்ள நீங்கள் உங்களுடைய பார்வை கோணத்தை மாற்ற வேண்டும். எப்படி மாத்தணும்னு சொல்றீங்க? பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவும் ஒரு அத்தாட்சிதான். ஆனால் அதை வெறும் கண்களால் தேடுபவர்களுக்கு அது புரியாது. அகக்கண்களால் தேடுபவர்களுக்கு மட்டுமே அது புரியும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. வாவ், அதாவது நம்ம சுத்தி இருக்கிற இயற்கையும் படைப்புகளுமே போதுமான அத்தாட்சி தான். அதை உணரும் தன்மைதான் நமக்கு இல்லைன்னு இது சொல்லுது. சரி, இறைவன் நேரடியாக பேசாததால ஒரு தூதரை அனுப்புகிறான் அப்படின்னா அடுத்த 119ஆம் வரிக்கு நகர்கிறது. அந்த தூதரின் வேலை என்ன? நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் இருப்பது மட்டும்தான். ஒருவேளை மக்கள் அந்த தூதரின் சொல்ல நிராகரிச்சு விட்டு தவறான வழியில, அதாவது நரகம் சென்றால் அதற்காக அந்த தூதரிடம் எந்த கேள்வியும் கேட்கப்பட மாட்டாது என்று இந்த வரி மிக தெளிவாக சொல்லிவிடுகிறது. எனக்கு இதுல என்ன ஆச்சரியம்னா, இதுல ஒரு மிகப்பெரிய உளவியல் விடுதலை இருக்கு.
உளவியல் விடுதலை, அதை எப்படி விளக்குவீர்கள்? அதாவது நம்மில் பலரும் மற்றவர்களை மாற்றிவிட வேண்டும், எல்லாரையும் நம்ம வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று போராடுகிறோம். நாம சொல்றது அவங்க கேட்கலனா நாமளே தோத்துட்டதா நினைச்சு குற்ற உணர்ச்சி அடைகிறோம். ஆனால் ஒருவருடைய வேலையை செய்வது மட்டும்தான் அவர் பொறுப்பு, அதற்கான இறுதி முடிவுகளுக்கு அதாவது அவுட்கம்ஸ்க்கு அவர் பொறுப்பல்ல என்ற மிகப்பெரிய வாழ்க்கை பாடம் இதுல உள்ளதல்லவா? நீங்க ஒரு செய்தியை சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்க கடமை முடிஞ்சது. அந்த சுமையை நீங்க தூக்கிட்டு அலைய வேண்டியதில்ல. மிகச்சிறப்பான கோணம் இது. நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. ஒரு செய்தியை சொல்வதுடன் தூதரின் வேலை முடிகிறது. இது மனிதர்களின் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கும் உரிமையை தத்துவ மொழியில் சொல்வதானால் அவர்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தை வலியுறுத்துகிறது. அதோடு ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள தனிமனித பொறுப்பையும் இது உறுதி செய்கிறது. யாரும் யாருக்காகவும் பொறுப்பேற்க முடியாது. ஆமா, ஒரு தூதரின் வேலை என்ன? ஒரு செய்தியை கொடுப்பது மட்டும்தான். அதை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் அல்லது நிராகரிப்பதும் அந்தந்த மனிதர்களின் கைகளில்தான் இருக்கிறது. ஆன்மீகத்தில் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது என்பதை இது ஆழமாக பதிய வைக்கிறது. யாரும் யாருக்காகவும் இறுதி பொறுப்பை ஏற்க முடியாது. இறைவனை நம்ப வைக்கும் பொறுப்பு தூதருக்கே இல்லை என்னும்போது சாதாரண மனிதர்கள் மற்றவர்களை கட்டாயப்படுத்துவது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் என்பதை இது உணர்த்துகிறது. அருமை. சரி, நாம் இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாம் இன்று பல முக்கியமான விஷயங்களை அலசி இருக்கிறோம். ஆரம்பத்தில் ஒரே வேதத்தை படித்துக்கொண்டு மனிதர்கள் தங்களுக்குள் எப்படி ஈகோவால் குழு மனப்பான்மையை, பிரிவினைகளை உருவாக்கிக் கொள்கிறார்கள் என்று பார்த்தோம். ஆமாம், பிறகு அந்த மனப்பான்மை எப்படி வன்முறையாக மாறி வழிபாட்டுச் சுதந்திரத்தை தடுக்கும் அநீதியாக மாறுகிறது என்பதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இறைவனை ஒரு திசையிலோ கட்டடத்திலோ ஏன் ஒரு மனித உருவத்திலோ அடைத்து வைக்க முடியாது என்கிற எங்கும் நிறைந்திருக்கும் அவனது பரந்த தன்மையை பற்றி பேசினோம். அதோட மனிதர்கள் எப்படி தொடர்ந்து நேரடி ஆதாரங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், அவங்களோட சந்தேகம் எப்படிப்பட்ட உளவியலை கொண்டது என்பதையும், படைப்பின் ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதையும் நீங்க ரொம்ப அழகா விளக்குனீங்க. இறுதியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பொறுப்பையும் ஒரு தூதரின் எல்லைகளையும் தெரிஞ்சுக்கொண்டோம். எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து மனித மனதின் உளவியலையும் இறைவனின் எல்லையற்ற தன்மையும் மிக அழகாக படம் பிடித்து காட்டுகின்றன. உண்மையிலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனித மனதின் இத்தனை நுட்பமான அடுக்குகள் எப்படி ஆராயப்பட்டுள்ளன என்பதை நினைக்கும்போது மிகவும் வியப்பாக இருக்கிறது. கண்டிப்பா. இப்போது இந்த அலசலை முடிப்பதற்கு முன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புகிறேன். நாம் ஆரம்பத்தில் அந்த எக்ஸ்ரே உதாரணத்தை பார்த்தோம் அல்லவா? உடைந்த எலும்பை காட்டுவது போல எல்லாவற்றிற்கும் ஒரு தெளிவான, கண்முன்னே தெரியும் பௌதிக ஆதாரம் வேண்டும் என்று மனித மனம் அடம் பிடிக்கிறது என்று பார்த்தோம். ஆனால் நாம் இன்று பார்த்த இந்த வேத வரிகள் ஒரு வேறுபட்ட உண்மையை முன்வைக்கின்றன. உண்மையை நம்புபவர்களுக்கு அத்தாட்சிகள் தெளிவாக இருப்பதாக அவை கூறுகின்றன. ஆழமான கருத்து. ஆனால் சந்தேகப்படுபவர்கள் எப்பொழுதும் நேரடியாக ஒரு அற்புதத்தையோ அல்லது ஆதாரத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படியானால் உங்கள் சிந்தனைக்கொரு கேள்வி: ஒரு ஆதாரம் உங்கள் கண் முன்னே நேரடியாக இருப்பதால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வருகிறதா? அல்லது நம்புவதற்கான ஒரு ஆழமான விருப்பமும் திறந்த மனதும் உங்களுக்குள் இருந்தால் மட்டும்தான் உங்களை சுற்றியுள்ள அந்த ஆதாரங்களை உங்களால் பார்க்க முடிகிறதா? இதை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.